ஆடுதான் மிதிச்சு எதுல மாங்காயில ஆடுதான் மிதிச்சிருச்சு. கிழிஞ்சிட போகுது. கிழிஞ்சா நாளை வேணாமா தச்சுக்கலாமா? தங்கமே ஆடுதான் மிதிச்சிருச்சு. எதிர ஐட்டத்துல ஆடுதான் மிதிச்சு. கதம்பா கொண்டக்காரி இவர் கையில கட்டிக்காரி. பாதி சங்குதான் தெரிய. என்னங்க சொல்றிய? கிழிஞ்சல் எங்கேயும் பார்த்ததில்ல. முதல்ல எல்லாத்துக்கும் கும்பிடுற நப்புண்டேன். என்னன்னு ஒழுங்கா சொல்லுங்க. கும்பிடுற நப்பு ஆம்பளை இருக்காங்க. அதுல பாருங்க நான் சொல்ல போறேன். என்ன செய்யறது? கெதிச்சா தானே உங்ககிட்ட எல்லாம் மாட்ட முடியும். தோலை கிழிச்சாலும் 5000 புடுங்காம விட மாட்டேன். அதுல பாருங்க வயசுக்கு வந்து 3 மாசம் ஆச்சு. ஒரு மகனு சீண்டலை. என் மாமிமார வந்து குச்சியை விட்டாங்க. 3 மாதம் எப்படி சீந்துவாங்க? ஒரு 6 மாதம் ஆகணும். அதான் குச்சிக்குள்ளேயே வச்சுட்டாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு தலைக்கு தண்ணியை ஊற்றி வெளியில போயிட்டு வாமான்னு அனுப்புனாங்க. சரி, நானும் குச்சியை விட்டு வெளியில வர்றேன். உலக்கைய குறுக்க போட்டாங்க. ஏன் உலக்கைய போட்டாங்க? என்ன உலக்கைய போடுறீங்க நானும் கேட்குறேன். மாமின்னு சொல்றேன். சரி, இந்த உலக்கைய பார்த்துக்கடி. இன்னும் வெளியில போனா எந்த தண்டி உலக்கையெல்லாம் பார்க்க போறேன். ஞாபகப்படுத்துறாங்க உனக்கு. அப்படியாச்சு. ஒரு வருஷம் கழிச்சு ஒரு மாப்பிள்ளைய கட்டி வச்சேன். மாப்பிள்ளை யாரு தெரியுமா? மைக் செட்டு போடுறவன். மைக் செட் யாரு தெரியுமா? யாரு? அவினயா மைக் செட் ஓனர். கட்டி கல்யாணம் முடிச்சு முதல்ல ரவணிக்கு நானும் பாலை கொண்டு போய் கொடுக்க. சரி, அவரு பாதி பாலை குடிச்சிட்டு பாதி பாலை நான் குடிச்சேன். பாசத்தை பகிர்ந்து குடிச்சிட்டு வாங்க தூங்க போகும்ட்டு 11:30 போய் பெட்டில் படுத்து கிடக்கேன். இந்த மாதிரி எவனை குண்டி எழுதி விடுறேன். 1:30 மணியே போல மைக் சட்டை கட்டிட்டேன் வீட்டு ஊரா. எதுக்கு முதல்வருக்கு மைக் செட்டு? என்ன பண்ணு தெரியல. கனவுல எந்திரிச்சு மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி முதல்வர் நடக்க போறதால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் வீட்டுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ள. என்னடா இதேமா கண்டுகளிக்க வருவாங்க? ஏன்டா ஊர் பந்தியா வைக்கிறேன். அதோட மைக் செட்டுக்காரனை டைவர்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன செஞ்சாரு எங்க அப்பா? ஒரு பஞ்சர் கடையாரனுக்கு வாக்கப்பட்டேன். ஓஹோ, நல்ல வேலை நினைச்சேன். ஆமா,
பஞ்சர் கரகாருக்கு வாக்கப்பட்டு 2 பேரும் தூக்கிட்டு கிடக்கும். 1:30 மணியை போல பின்னாடி பரட்டுன்னு தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன் இந்த எமர்சீட்டை வச்சு தேய்ப்பாங்கல்ல பஞ்சர் ஓட்டுற ஞாபகத்துல என்னடா பரட்டுன்னு சத்தம் கேட்குதுன்னு இப்படி பாக்குறேன். குண்டியில பாதியை தேய்ச்சிட்டேன். ஐயா ஓட்ட பெருசா இருக்குமே. சரி இன்னமாவது தூங்கும்ட்டு கொஞ்ச நேரத்துல தூங்குறேன். சிவப்பா சொல்லிட்டு செவேன்னு சொல்லு கிரீம தடவுனேன். சரி கிரீம தடவிட்டு சோபாவுல மேல ஒரு தார்பாய் ஓட்டுருந்தேன். பரட்டுன்னு கிழிச்சேன். அதோட சங்க சேர்த்து ஒட்டிட்டான். சொல்லு ஐயா ஆவி போகாத. ஆவி போகல, ஒண்ணுக்கு போகல, 1 மாசம். சரி அப்புறம் என்ன செய்ய, 3வது ஒரு கபடி விளையாடுறவன, கபடி வீரர், அவனுக்கு வாக்கப்பட்டு லேசா 1 மணிக்கு இப்படி தொடுறேன் படுக்குவேன். செய்ய மாட்டேங்கிறேன். அதுக்கு மேல இல்ல தொட்டுறேன், செய்ய மாட்டேங்கிறேன். எல்லை கோட்டை பாக்குறேன். எல்லை கோட்டை போனஸ் வைக்கிறேன். அப்புறம் அதுக்கு வர மாட்டேங்கிறேன். இப்படியெல்லாம் இருக்கு. இப்ப நம்பிராசி வீட்டுல வந்து வேலைக்கு சேர்ந்து. என்ன வேலைக்கு? வீட்டு வேலை அப்படி செய்வேன். வீட்டு வேலை அம்மா நல்லா சமைப்பீங்களா? ஆமா அம்மாப்பா நேற்றுலாம் புளிச்சோறு கிண்ட சொன்னாரு. 2 படி அரிசியை போட்டு கருவுளுந்த பருப்பு கருவேப்பிலையெல்லாம் போட்டு சும்மா கிண்டப்படாதுன்ட்டு நல்லா புளுத்தி கிண்டி நல்லா புளியை ஊற்றி அப்படி சொல்லுங்க கம்மண்டு வச்சிருந்தேன். அதுக்கு தான் தைப்பூசத்துக்கு திருச்செந்தூருக்கு எடுத்துட்டு போறேன்ட்டு நல்லா புளுத்தி கிண்டு. இப்ப நம்பிராசி வீட்டுல வேலைக்கு சேர்ந்து காட்டுக்கு போய் கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. வந்தவன நான் மட்டும் காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? அந்த பிள்ளையும் கூப்பிட்டு என் தங்கச்சியும் கூப்பிட்டு எல்லாருமே ஆடி பாடி சந்தோஷமா இருந்துட்டு அப்புறமா நாங்க காவலை பார்க்கணும். சரிங்க. அடியே இவள வந்து கடி வந்து அடியே சிவகாமி